நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்மளுடைய ஸ்மார்ட் போனுக்கு தேவையான பயனுள்ள 3 வகையான ஃபீச்சர்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த 3 வகையான ஃபீச்சர்ஸ் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியில உங்களுடைய ஸ்மார்ட் போனுக்கு மிகவும் உறுதுணையா இருக்க போறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அதுல உள்ள விஷயங்களை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். என் பேர் செய்ய, நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் முதல்ல நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் கூகுள் க்ரோம் ப்ரௌசரை பற்றி. இந்த க்ரோம் ப்ரௌசரை நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்துகிற நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக ஃபீச்சராக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் க்ரோம் ப்ரௌசரில் நிறைய வெப்சைட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த வெப்சைட்டோட லிங்கை எப்படி காப்பி பண்ணுறது, அதே போல் அந்த வெப்சைட்டோட லிங்கை எப்படி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது, அந்த லிங்கை எப்படி எடிட் பண்ணுறது, இந்த 3 முக்கியமான ஃபீச்சர் உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் கூடிய டாப்பில் யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பார்ல எல்லாத்தையும் வந்து செட் பண்ணிருக்காங்க. அதை எப்படி பயன்படுத்துறோம் வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கூடிய கூகுள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆர் டைப் வெப் அட்ரஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் நீங்கள் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சமான வெப்சைட்டை வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்க. எனக்கு பிடிச்சமான வெப்சைட் பார்த்தீங்கன்னா go2website.info. ஸோ இந்த வெப்சைட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த வெப்சைட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஆர்எல் அட்ரஸ் தெரியுது. இந்த அட்ரஸை வந்து நான் வந்து காப்பி பண்ணணும், அதே நேரத்தில் ஷேர் பண்ணணும், அதே நேரத்தில் இந்த யூஆர்எல் அட்ரஸை வந்து எடிட்டும் பண்ணணும். எப்படி எடிட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் அந்த யூஆர்எல்ல வந்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டேப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யூஆர்எல் வந்து கீழே டிஸ்பிளே ஆயிடுச்சு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியும். இந்த யூஆர்எல் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த லிங்கை யாருக்கு வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஷேர் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு ஐகான் இருக்கு, பென்சில் ஐகான். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐகானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது உங்களுடைய யூஆர்எல் அட்ரஸை வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியும். எடிட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து லான்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு வசதியை கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் உங்களுடைய யூஆர்எல் பார்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைரக்டாக ஃபாஸ்ட்டாக லிங்க் காப்பி பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், லிங்க் எடிட் பண்ணலாம். அருமையான ஒரு ஃபீச்சர், பயன்படுத்தி பாருங்க உங்களுடைய கூகுள் க்ரோம் ப்ரௌசரில். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்னன்னா, உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன், ஒவ்வொரு அப்ளிகேஷனும் எவ்வளவு டேட்டா பயன்படுத்துது, இது எல்லாத்தையும் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணுமா, அதுவும் லைவாக தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கு ஒரு பிரத்யேக அப்ளிகேஷன் இருக்கு. இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு பிரபலமான அப்ளிகேஷன். எதுக்காக தெரியுமா? அதாவது உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை வந்து நீங்க செக் பண்றதுக்கு. அதாவது உங்களுடைய மொபைல்ல இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஹோம் இன்டர்நெட்டோட ஸ்பீடை எப்படி நம்ம செக் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஸ்பீட் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் மூலமா உங்களோட இன்டர்நெட்டை வந்து நீங்க ஸ்பீடை வந்து செக் பண்ணுவீங்க. அந்த ஸ்பீட் டெஸ்ட் அப்ளிகேஷன்ல தான் ஸ்பீட் டெஸ்ட் லைவ் டூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இது மூலமா உங்க போன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்ளிகேஷனும் எவ்வளவு டேட்டா பயன்படுத்துது அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை இந்த அப்ளிகேஷன் சொல்லி கொடுக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்ம எப்படி பயன்படுத்தணும் வரக்கூடிய வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்க போன் மூலமா இன்டர்நெட்டோட ஸ்பீடை வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அதாவது உங்களுடைய போனோட இன்டர்நெட்டாக இருந்தாலும் சரி, உங்க ஹோமோட இன்டர்நெட்டாக இருந்தாலும் சரி, இந்த 2 விஷயங்களையும் உங்க போன்ல கூடிய ஒரு அப்ளிகேஷன் மூலமா ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் டெஸ்ட் பை ஓக்லா. இந்த அப்ளிகேஷன் மூலமா உங்களுடைய இன்டர்நெட்டோட ஸ்பீடை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதே அப்ளிகேஷன்ல ஒரு புதிய ஆப்ஷனை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதாவது என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவோம். இந்த அப்ளிகேஷனோட பாட்டம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3வது ஒரு புதிய ஃபீச்சர் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க, டூல்ஸ்னு. அந்த டூல்ஸை வந்து நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் ஸ்பீட் டெஸ்ட் லைவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனோட வேகம் என்ன, எவ்வளோ டேட்டா பயன்படுத்துது, இதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்குள்ளே நம்ம போவோம், டேப் பண்ணுங்க, எனேபிள் பண்ணுங்க. ஸோ எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட அப்ளிகேஷன் எல்லாமே இதில் டிஸ்பிளே இருக்குது. உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ், உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய க்ரோம், ஃபேஸ்புக், சாம்சங், போட்டிங், அது மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்மளால் பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஸ்பீடும் அப்லோட் ஸ்பீடோட வேகத்தை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதாவது இந்த ஃபீச்சர் வந்து ஸ்பீட் டெஸ்ட்டால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். இது ஒரு அருமையான ஃபீச்சர். உங்கள் ஃபோனில் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் வந்து எவ்வளவு வேகமாக செயல்படுது, டவுன்லோட் ஸ்பீடு என்ன, அதே நேரத்தில் அப்லோட் ஸ்பீடு என்ன, எல்லாத்தையும் அதோட பெர்ஃபார்மன்ஸாக ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஸ்பீட் டெஸ்ட் மூலியமா. மூணாவது நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்னன்னா, வால்பேப்பர் சம்பந்தப்பட்ட ஃபீச்சர். நம்முடைய ஸ்மார்ட் போனோட ஹோம் ஸ்கிரீனை ரொம்ப அழகுபடுத்துறதுக்கு இந்த வால்பேப்பர் ரொம்ப உறுதியாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வால்பேப்பர் யாருக்கானது தெரியுமா? யாரெல்லாம் OnePlus மொபைலை பயன்படுத்துறீங்களோ அவங்களுக்கு உண்டானது அப்படிங்கிறத அந்த டெவலப்பர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் 300க்கும் மேற்பட்ட 4K வால்பேப்பரை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இதில் ஒரு சில வால்பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவும் கிடைக்குது, அதே நேரத்தில் பெய்டு வெர்ஷனாக கிடைக்கிறது. அதுக்கு வந்து நீங்கள் இன்னும் $2 பே பண்ணால் உங்களுக்கு ஒரு அப்கிரேட் வெர்ஷன் கிடைக்கும். அதில் 300க்கும் மேற்பட்ட 4K வால்பேப்பரை வந்து பயன்படுத்த முடியும். சாதாரணமாக 720 பிக்சல் 1080 பிக்சலோட வால்பேப்பர் தான் இது வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் 4K லெவலில் 8K லெவலில் வால்பேப்பர் வரப்போகுது. ஸோ எந்த அளவுக்கு அந்த 4K வால்பேப்பர் நம்மளுடைய ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனை அட்ராக்டிவாக வைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ என்னோட மொபைல் சாம்சங் மொபைல். யாரெல்லாம் நீங்கள் வந்து
OnePlus மொபைலை பயன்படுத்துறீங்களோ அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப. இந்த வீடியோவில் நம்ம வந்து 4K வால்பேப்பரை நம்ம பார்க்க போகிறோம். 4K வால்பேப்பர் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus மொபைலை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த டெவலப்பர் வந்து மென்ஷன் பண்ணிக்காரு. இருந்தாலும் நம்ம அந்த ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த அப்ளிகேஷன் Abstract Wallpapers in 4K. ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் அந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை யாரெல்லாம் OnePlus மொபைலை பயன்படுத்துகிறாங்களோ அவங்க ஈஸியாக இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து 300க்கும் மேற்பட்ட 4K வால்பேப்பர் நம்மளால் பார்க்க முடியுது. ஃப்ரீ வால்பேப்பராக உங்களுக்கு கிடைக்குது, பெய்டு வால்பேப்பராகவும் கிடைக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Abstruct ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 54 வால்பேப்பர்ஸ் கலெக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 56 வால்பேப்பர் ஒரு கலெக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17 வால்பேப்பர் ஒரு கலெக்ஷன், அதுக்கப்புறம் 29 வால்பேப்பர். இந்த மாதிரி ஏராளமான வால்பேப்பர்ஸ் இருக்குது. 64 வால்பேப்பர்ஸ் வந்து ப்ரோ ரிக்வயர்ட், அதாவது $2 நீங்கள் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வால்பேப்பர்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறாரு. ஃப்ரீயாக இருக்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஃப்ரீயாக எதுக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரீ உள்ள வால்பேப்பர் பார்ப்போம். வாவ், ஸோ லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாமே அருமையான வால்பேப்பர்ஸாக இருக்குது. ஸோ OnePlus மொபைலை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க இந்த வால்பேப்பரை பயன்படுத்தலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கு. ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல கீழ் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அதே போல என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழ் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் படிக்குங்க, கவலை இல்லை.